இந்தியா சைனா மற்றும் பாகிஸ்தானை சமாளிப்பதற்காக இந்தியா முதல் முறையாக ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட AT-AGS அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆர்ட்டிலரி கன்னை இந்தியா தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பாசிட்டிவா இருக்க போகுது, மிலிட்டரி டேங்க் விட இது ரொம்ப சிறந்ததா, அதை விட இது எந்த மாதிரி பாசிட்டிவ் இருக்கு, இதை பத்தி தான் டீடைலா இந்த பதிவில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா முதல் முறையா AT-AGS அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆர்ட்டிலரி கன்னை 150 mm சைஸ்ல இந்தியா பிரம்மாண்டமா இதை தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது வெற்றிகரமா புரோட்டோடைப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதனுடைய சோதனை இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா எந்த மாதிரி சோதனைனா, போக்ரான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பகுதி இருக்கு. இங்க ஃபுல்லா பாலைவனம், இந்த பகுதியில சோதனை நடத்த போறாங்க. அதே மாதிரி சியாச்சின் பனிப்பாறை, இந்த பகுதியிலையும் சோதனை நடத்த போறாங்க. ஆக்சுவலா மெயினா இதற்காக சோதனை நடத்தணும். இதை எல்லா பகுதியிலையும் யூஸ் பண்ண முடியும். அதாவது மேடா இருந்தாலும் சரி, பள்ளமா இருந்தாலும் சரி, மலைப்பகுதி, பாலைவனம், இந்த மாதிரி எல்லா பகுதியிலையும் யூஸ் பண்ற மாதிரி இதை டிசைன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா என்னுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் ஒரு 13 டன் தான். அதே மாதிரி இதை ஏரியா கவர் பண்ற போது கிட்டத்தட்ட 48 இருந்து 50 கிலோமீட்டர் கவர் பண்ணும். அதை தாண்டி இது 48 கிலோமீட்டர் இருந்தாலும் 90 செகண்ட்ல எதிரியினுடைய அந்த 48வது கிலோமீட்டர் போய் அட்டாக் பண்ணும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி இது ஒரு நிமிஷத்துல 5 to 6 ரவுண்ட் எதிரியை அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இதுல இருக்கு. அதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. அதே மாதிரி இது 1 மணி நேரத்துல 18 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். அதுவும் பர்டிகுலரா ஆட்டோமேட்டிக்கா டிராவல் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு முக்கியமான சந்தேகம் இருக்கலாம், இந்தியா இதை தயாரிக்கிறாங்க. ஓகே, இதை யாரு இதை லோட் பண்றது அப்படின்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கா டிசைன் பண்ணிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி எல்லாம் மேனுவலா நம்ம தான் உள்ள புல்லட்ஸ் ஆகட்டும், கன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் இன்னைக்கு டோட்டலா எல்லாமே மாறி இருக்கு. அதுவும் பர்டிகுலரா இந்தியாவுக்கு இந்த மாதிரி ஒரு யோசனை எப்ப வந்துச்சுன்னா 1980ல நம்ம நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப முக்கியமா ஸ்வீடன் போப்ராஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆர்ட்டிலரி கன்னை அவங்க கிட்ட இம்போர்ட் பண்ணி வாங்கணும். கிட்டத்தட்ட 300 to 400 மேல இம்போர்ட் பண்ணி வாங்கணும். அப்ப அதை வாங்கி நம்ம நிறைய கத்துக்கிட்டு தனுஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆர்ட்டிலரி கன்னை இந்தியா கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா அப்பிருந்து நிறைய கத்துக்கிட்டு இப்போ ஆர்ட்டிலரி கன்னை இந்தியாவிலேயே AT-AGS அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கன்னை இந்தியாவில் தயாரிச்சிருக்காங்க. அதுவும் சுருக்கமா சொல்ல போனா அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான ப்ராஜெக்ட் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இதுல 70 to 80% ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ப்ராடக்ட்டும் இந்தியாவிலே தயாரிச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஆகட்டும், AI ஆகட்டும், கன்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பல விஷயத்தை இந்தியா பார்த்து பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம கிட்ட தான் மிலிட்டரி கன் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா மிலிட்டரி டேங்க்ல நிறைய வச்சிருக்கோமே, அப்புறம் எதுக்கு இது நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா, மிலிட்டரி டேங்க் எல்லாமே எதிரினுடைய கிட்ட போய் நம்ம அடிக்க முடியும். அதுவும் பர்டிகுலரா 2 to 3 கிலோமீட்டர்ல ரொம்ப பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ண முடியும். அதாவது ரொம்ப லாங் ரேஞ்ச் 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்ல அடிக்கணும் அப்படின்னா நம்ம இதை மெயினா யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா ரேட் வைஸ் அப்படின்னு பார்த்தா AT-AGS அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கன் ஜஸ்ட் ஒரு 10 கோடிக்கு அளவுக்கு தான் இருக்கும். ஆனா ஒரு மிலிட்டரி டேங்க் நம்ம டெவலப் பண்ணணும்னா 25 இருந்து 30 கோடி செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா அவ்வளவு காசு உள்ள போறதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கு. என்னதான் மிலிட்டரி டேங்க் நம்ம இவ்வளவு வர்ஸ்டா சொன்னாலும் அது உள்ள பைலட்டா ரொம்ப சேஃப்டியா வச்சிருக்கும். பட் இந்த ஆர்ட்டிலரி கன்ல இது ஓபன் சோர்ஸ்ல இருக்காங்காட்டி மேபி எதிரி அட்டாக் பண்ற கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா லாங் ரேஞ்சில ஒரு மிசைலை கொண்டு அட்டாக் பண்றதுக்கு பதிலா, அதாவது பிரம்மாஸ் மாதிரி மிசைலை கொண்டு அட்டாக் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வச்சுட்டு நம்ம ஈஸியா எதிரி அடிக்க முடியும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்தியா இந்த ப்ராஜெக்ட்டை எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா முதல்ல 2014 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு 2016ல சோதனை நடக்க ஆரம்பிச்சது. ஆனா நம்மளுடைய 48 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டை போக்ரான்ல வெற்றிகரமா 2020லயே அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி இந்தியா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது 2022ல. இப்போ 2027 போது இது அவுட்புட் ஆகி பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரியே இந்தியா இது எவ்வளவு ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, முக்கியமா AT-AGS கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட AT-AGS கன்ன ஆர்டர் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 6000 கோடி செலவுல இன்னும் மறுபடியும் ஆர்டர் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நம்மளால வருஷத்துக்கு ஒரு 15 இருந்து 20 ஆர்ட்டிலரி கன்னை எங்களால தயாரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை எல்லா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும் சேர்ந்து சொல்றாங்க. இது இந்தியா எப்படி கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்முடைய படைபலத்தை சேர்த்த முடியும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்த்தால்தான் தெரியும். அதே மாதிரி நம்ம கிட்ட ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கலாம், இந்தியா இந்த AT-AGS அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஆர்ட்டிலரி கன்னை தாண்டி நம்ம எந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஆர்ட்டிலரி கன்னா மெயினா போப்ரோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கன்னை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா 1980ல இருந்து கரெக்டா சொல்லணும்னா 45ல இருந்து 50 வருஷமா இந்தியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா 400 வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு, கரெக்டா சொல்லணும்னா ஸ்வீடன்ல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கி, அதை தாண்டி 130 mm கேலிபர் சைஸ்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம லைசன்ஸ் வாங்கி இந்தியா
இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் செஞ்சு ஆரம்பிச்சோம். அதன் பிறகு தனுஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கன்னை எதை பேஸ் பண்ணி நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம்னா ஆல்ரெடி போப்ரோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆர்ட்டிலரி கன்னை பேஸ் பண்ணியே நம்ம இந்த தனுஷ் அப்படிங்கிற கன்னை வந்து உருவாக்கணும். ஆக்சுவலா இந்த போப்ரோஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆர்ட்டிலரி கன் வந்து ஜஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் மட்டும் தான் கவர் பண்ணும். அதே மாதிரி இது வந்து சமதள பகுதியாட்டும் ஹில்ஸ் பகுதி எல்லா பகுதியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி K9 வஜ்ரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்ட்டிலரி கன்னை வந்து இந்தியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து 40 கிலோமீட்டர் வரைக்கும் போய் எதிரி அடிக்கக்கூடிய கெபாசிட்டி இருக்கு. அதே மாதிரி இது வந்து டெசர்ட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளைன் பகுதியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி M777 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஹவிசாடரை இந்தியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து 30 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து ஃபுல்லா கவர் பண்ணும். இது வந்து மெயினா வந்து மவுண்டன் பகுதி, மலை பகுதியில சியாச்சின் மாதிரி பகுதியில் தான் நம்ம இதை வந்து மெயினா யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி சாங்கராங் கன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான கன்னை வந்து இந்தியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் ஃபுல்லா கவர் பண்ண முடியும். இது வந்து சமதள பகுதியை எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லா கவர் பண்ணுது. அதே மாதிரி தனுஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்ட்டிலரி கன் வந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் ரேஞ்சை ஃபுல்லா கவர் பண்ணுது. ஆக்சுவலா இது வந்து இந்தியா எல்லா பகுதியிலும் யூஸ் பண்ணிக்கலாம். சமதள பகுதியா இருந்தாலும் சரி, மலை பகுதியா இருந்தாலும் சரி, பனிமலையா இருந்தாலும் சரி, பிளாட் சர்ஃபேஸ் எல்லா பகுதியிலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இந்த K9 ஹவுசாடரை தாண்டி இந்த தனுஷும் இந்த AT-AGS தான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா வந்து பார்க்கப்படுது. அதே மாதிரி நமக்கு இன்னொரு முக்கியமான சந்தேகம் இல்ல, இந்த மிலிட்டரி டேங்க் பெருசா இல்ல இந்த AT-AGS கன் பெருசா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கலாம். மிலிட்டரி டேங்க நம்மனால 2 to 4 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல எதிரி அடிக்கிறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா அட்டாக் பண்றதுக்கு இது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வாருக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. ஆனா இந்த AT-AGS கன் வந்து லாங் ரேஞ்சில் 45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்ல எதிரி அடிக்கணும் அப்படின்னா இதை வந்து மெயினா யூஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி இது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் அடிக்கிற காரணத்தினால எதிரி வந்து ஈஸியா அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பைலட் வந்து சேஃப்டியா இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா இது வந்து லாங் ரேஞ்சில் அடிக்கிற காரணத்தினால AT-AGS மாதிரி ஆர்ட்டிலரி கன் வந்து எதிரி அடிக்கிற காரணத்தினால இங்க வந்து நம்ம அடிச்சுட்டு உடனே எஸ்கேப் ஆயிடலாம். ஏன்னா 90 செகண்ட் டைம்ல அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும். இது வந்து ஈஸியா எஸ்கேப் ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா இந்த மிலிட்டரி டேங்க் வந்து ஒன்லி பிளாட் சர்ஃபேஸ்ல மட்டும் தான் மெயினா யூஸ் பண்ண முடியும், பாலைவனத்திலயும் மெயினா யூஸ் பண்ண முடியும். ஆனா இந்த AT-AGS கன் வந்து எல்லா பகுதியிலையும் யூஸ் பண்ணலாம். அதுதான் அதுக்கு இதுக்கு இருக்க ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த சோல்ஜருடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த மிலிட்டரி டேங்க்ல கம்பல்சரி உறுதிப்படுத்தப்படுது. பட் இந்த ஆர்ட்டிலரி கன்ல ஓபன் சோர்ஸ்ல இருக்க காரணத்தினால மேபி வந்து எதிரி வந்து நம்முடைய பைலட் அடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அதுதான் அதுக்கு இதுக்கு இருக்க ஒரு முக்கியமான பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்தியா வந்து மெயினா என்னதாப்பா பண்ணிட்டு இருக்காங்க, இந்த இந்தியன் ஆர்மில எந்த மாதிரி கன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமான ரைபிள்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா AK-203 ஆகட்டும், INSAS ஆகட்டும், 6 hour ரைபிள்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான ரைபிள் ஆகட்டும், இந்தியா வந்து இங்க எதிரி அடிக்கிறதுக்கு, அதாவது மிலிட்டரியில கொண்டு போய் அடிச்சு நொறுக்கிறதுக்கு பைலட் வந்து இதைத்தான் வந்து மெயினா கொண்டு போவாங்க. அதை தாண்டி இந்தியா வந்து மிலிட்டரி டேங்க மெயினா இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்னா T-72, T-90 அர்ஜுன் மிலிட்டரி டேங்க். இப்போ அதை தாண்டி இப்போ ஜொராவர் மிலிட்டரி டேங்க் வந்து ஒரு மிகப்பெரிய சோதனை போயிட்டு இருக்கு. ஒருவேளை வந்து ஃபியூச்சர்ல அதுவும் வர வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி இந்தியா வந்து மெயினா எதிரி அடிக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க இன்னொரு முக்கியமான வெப்பன்னா மிசைல்ஸ் தான். ஆக்சுவலா பிரம்மோஸ் மாதிரி மிசைல நம்ம வந்து ரோட் வழியாவும் கொண்டு போய் அடிக்கலாம், அல்லது ட்ரக்ல வச்சும் எதிரி அடிக்க முடியும். அது ஒரு முக்கியமான வெப்பன்ஸா பார்க்கப்படுது. அதே மாதிரி ட்ரோன் ஆகட்டும், UAV அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள், இதன் மூலமாகவும் நம்ம நாட்டை வந்து மிலிட்டரி வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இந்தியா வந்து ரொம்ப முக்கியமானதா நிறைய வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ஆகாஷ் ஆகட்டும், QRSAM அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அது ஆகட்டும், ஸ்பைடர் ஆகட்டும், இந்த மாதிரி முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே வந்து இந்தியன் ஆர்மியில வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இது கூட இந்த ஆர்ட்டிலரி சிஸ்டமும் இந்த ஆர்ட்டிலரி கன்னும் நமக்கு வந்து நம்முடைய இந்தியாவினுடைய தரைப்படையை பாதுகாக்க உதவி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மை. இது மட்டும் இருந்தாதான் இந்தியாவை இது பல மடங்கு வந்து பாதுகாக்க முடியும். இது எந்த அளவுக்கு இருக்க போகுது, இந்தியா வந்து 2027 கொண்டு வந்துட்டு சைனா பாகிஸ்தானை எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ண போறாங்க, இந்த மாதிரி பல கொஸ்டின் நமக்கிட்ட இருக்கும். அதற்கான விடை வந்து கூடிய விரைவில் கிடைக்க போகுது. இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையா இந்த இண்டிஜினியஸ் ஒரு ப்ராஜெக்ட் மூலமா AT-AGS அப்படிங்கிற திட்டத்தில் இந்தியாவுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மை. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய்.